ஆதி, எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. நான் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா? இது என்ன கேள்வி? நீ அமைதியா படுத்து தூங்கு என்று அவளுக்கு போர்வையை எடுத்து போர்த்தி விடவும், ஆதி, என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டீங்கல்ல? இல்லடி, நான் இங்கதான் இருக்கேன். இன்னைக்கு ஆபீஸ் கூட போக மாட்டேன். நீ கவலைப்படாம நிம்மதியா தூங்கு. சரி, ஈவினிங் கண்டிப்பா ஈவினிங் அத்தை மாமாவை போய் பார்க்கலாம், சரியா? ஓகே ஆதி என்றவள் சந்தோஷமாக அவனது கையை எடுத்து தனது கன்னத்தில் வைத்துக் கொண்டு அவனுடைய கதகதப்பினிலேயே அமைதியாக உறங்கி போனாள். குழந்தை போல மிகவும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்த தன் மனைவியையே பார்த்து கொண்டிருந்தவன், வைஷு, நீ கன்சீவா இருக்கிறத நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமாடி? ஆனா அதே நேரம் உன்னோட கஷ்டத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த பிரெக்னன்சில நீ எந்த மாதிரி கஷ்டமெல்லாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. அதோட டெலிவரி பெயின் கூட சிவியரா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ பச்சை பிள்ளை மாதிரி இருக்க. உன்னால எப்படிதான் அவ்வளவு வலிய தாங்க முடியுமோ தெரியல. நீ இந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்கு. எனக்கு அதை நினைச்சாலே இப்பவே பயமா இருக்குதுடி என்று தூங்கும் மனைவியிடம் மெதுவாக அவள் தலையில் வருடியபடியே பேசிக் கொண்டிருந்தான். அவன் குரலில் லேசாக அவள் அசைந்ததும், அச்சோ, மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சி ரொம்ப சத்தமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா தூங்கட்டும், அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று நினைத்தவன் அவள் அருகிலேயே அவளை அணைத்துக் கொண்டு படுத்தான். தூக்கத்திலேயே அவனுடைய நெருக்கம் அவளுக்கு தேவைப்பட்டதால் மெதுவாக அவனிடம் நெருங்கி வந்தவள் அவன் மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டு தனது தூக்கத்தை தொடர்ந்தாள். ஆனால் ஆதிக்குத்தான் ஏனோ இன்று தூக்கம் வரவே இல்லை. அவனின் மனம் மிகவும் ஆனந்த கூத்தாடி கொண்டிருந்தது. தான் அப்பா ஆகிவிட்டோம் என்ற சந்தோஷத்தில் நினைத்து நினைத்து பூரித்தவன் இந்த விஷயத்தை ஹரியிடமும் விஸ்வாவிடமும் சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் தன் மனைவி தன்னை இவ்வளவு இறுக்கமாக அணைத்துக் கொண்டு தூங்குவதால், வேண்டாம், இப்ப நம்ம எழுந்திருச்சு போனோம்னா இவ கண்டிப்பா முடிச்சுக்குவா. கொஞ்ச நேரம் நல்லா தூங்கட்டும். ஈவினிங் அத்தை மாமாவை பார்க்க வீட்டுக்கு தானே போறோம். அங்கதானே விஸ்வாவும் ஹரியும் இருக்காங்க. அவங்க கிட்ட டைரக்டா போய்க்கே சொல்லிடலாம் என்று நினைத்தவன் மீண்டும் அவளுடனே சேர்ந்து சிறிது நேரம் கண்ணயர்ந்து விட்டான். அதே நேரம் மதிய உணவை சாப்பிட்டு முடித்த விஸ்வாவும் கவிதாவும் தங்களது அறைக்குள் நுழைந்ததும் விஸ்வா வேகமாக கதவை லாக் செய்தான். விஸ்வா, இப்ப எதுக்காக கதவை லாக் பண்றீங்க? என்னடி என்னவோ தெரியாத மாதிரி கேக்குற? என்ன விஸ்வா, இப்பதானே சாப்பிட்டு வந்தோம். அதுவே வயிறு ஃபுல்லா இருக்கு. இப்பெல்லாம் என்னால எதுவும் முடியாது என்றால். என்னடி, எப்ப பாரு நம்ம நைட் ஷிப்ட் தானே பாக்குறோம். எப்பதான் பகல் ஷிப்ட் பாக்குறது? பாக்கலாம், ஆனா இன்னைக்கு என்னால முடியவே முடியாது. எனக்கு செம்ம டயர்டா இருக்கு. நான் தூங்க போறேன். என்ன கவி இப்படி சொல்லிட்ட? நீ லீவ்ல வீட்டுல இருக்கிறதே வாரத்துல 2 நாள் தான். மத்த நேரம் எல்லாம் காலேஜ் போயிடுற. அட்லீஸ்ட் வீட்டுல இருக்கும்போதாவது புருஷன் ஆசைப்படுறத செய்யலாம்ல. அவன் சொன்னதை யோசித்தவள், ஓகே விஸ்வா, செய்யலாம் தான். கொஞ்சம் நேரம் ஆகட்டுமே. இப்பதானே சாப்பிட்டோம். சாப்பிட்டதே நெஞ்சு வரைக்கும் இருக்குது. என்னால மூச்சு கூட விட முடியல. நான் சொன்னா யாராச்சும் கேக்குறீங்களா? அத்தையும் நீங்களும் நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடுன்னு தட்டுல போட்டு நிரப்பிடுறீங்க. அப்புறம் நான் என்னதான் பண்றது? சரி சரி, ரொம்ப சீன் போடாத. நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல. சும்மா உன் கூட உட்காந்து பேசிட்டு தான் இருக்க போறேன் என்றவனை பார்த்தவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அப்படியா விஸ்வா என்று ஓடி வந்து வேகமாக அவனை அணைத்துக் கொள்ள, பாத்தியா, நான் பேசிட்டு தானே இருக்கலாம்னு சொன்னேன். இப்போ எதுக்கடி என்னை கட்டி பிடிக்கிற? நான் சும்மா இருந்தாலும் என்ன சொரண்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறதானே? அப்படியெல்லாம் இல்ல விஸ்வா. நான் சந்தோஷத்துல ஓடி வந்து கட்டி பிடிச்சிருக்கேன். கட்டி பிடிச்சாலே நீங்க நினைக்கிற மாதிரி தான்னா அப்புறம் எப்பவுமே லைஃப்ல அடிக்கடி கட்டி பிடிக்கவே முடியாது. எது வசதின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க என்றவள் அவனிடமிருந்து பிரிந்து செல்ல பார்க்க, பட்டென்று அவளை இறுக்கமாக அணைத்தவன், சரிடி, எதுவும் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் அப்பப்ப என்ன இப்படி கட்டி பிடிச்சுக்கோடி, நல்லா தான் இருக்குது என்று கூறவும், அப்படி வாங்க வழிக்கு. சரி, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாமா? பார்க்கலாம் டி என்று கூறியவன் டிவியை ஆன் செய்து விட்டு மெத்தையில் வந்து அமர, அவன் அருகே வந்து அமர்ந்தவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டு, என்ன படம் விஸ்வா போட போறீங்க? என்ன படம் வேணுமோ சொல்லி போடுறேன். அதெல்லாம் ஒரு விஷயமா? ஏதாவது ஒரு நல்ல லவ் அண்ட் ரொமான்டிக் மூவியா போடுங்க விஸ்வா. லவ் ஓகே, அது என்ன ரொமான்டிக் மூவியா? ஆமா, இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ரொமான்டிக் மூவி எல்லாம் பார்க்க கூடாதா என்ன? இதுக்கு முன்னாடிதான் படிக்கிற பசங்க இந்த மாதிரி எல்லாம் படம் பார்க்க கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நான் தாராளமா பாப்பேன். இப்போ என்னை யாருமே தடுக்க முடியாது என்று கூறிய மனைவியை பார்த்து சிரித்தவன், கவி, அப்படின்னா உனக்கு நான் வேற மாதிரி படம் போட்டு காட்டவா? சி, வாய் முடுங்க, புத்தி போகுது பாரு. அதத்தான் நான் டெய்லி லைவாவே பாக்குறேனே. இதுல நான் அதை வேற உட்காந்து படமா வேற போட்டு பாக்கணுமா? என்னடி இப்படி எல்லாம் பேசுற? ஆமா,
நான் சொன்னது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் மூவி போடவான்னு கேட்டேன்டி. என்ன சொன்னீங்க? நான் கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டேனா? என்னைக்குதான் நீ சரியா நினைச்சிருக்க இன்னைக்கு சரியா நினைக்கிறதுக்கு? எப்பவும் என்ன தப்பு தப்பா தானே நினைப்ப என்றவன், சரி சரி வா படத்தை பார்க்கலாம் என்று இருவரும் ஜாலியாக அரட்டை அடித்துக் கொண்டே அந்த படத்தை பார்க்க தொடங்கினர். அதே நேரம் அறைக்கு வந்த பிரியங்கா ஹரியிடம், என்ன ஹரி, என்ன ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதுவா, வேற ஒண்ணும் இல்லடி, நம்ம ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலாமா? வெளியிலயா? போலாமே. எங்க போலாம்னு சொல்லுங்க. எங்க போனோம்னு நீயே சொல்லுடி, நான் கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் முடியாது. நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்களோ அங்க நான் வருவேன். என்கிட்ட கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். அது சரி, அப்போ ஈவினிங் வெளியே கிளம்புவோம். கிளம்புனதுக்கு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் எங்க போலாம்ன்றத. ஓகே ஹரி என்றவள் மெதுவாக அவன் அருகே வந்து அமர்ந்து, சரி இன்னைக்கு திருப்தியா சாப்பிட்டீங்களா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, நான் சமைச்சத பத்தி எதுவுமே சொல்லலையே. உன் சமையல பத்தி சொல்றதுக்கு என்னடி இருக்கு? ஏன்னா நீ ஒவ்வொரு டிஷ்ஷும் அவ்வளவு டேஸ்டா சமைக்கிற. இதை விட வேற என்ன வேணும் சொல்லு? ஒரு புருஷனுக்கு இப்படி ருசியா சமைச்சு தர பொண்டாட்டி கிடைச்சா அந்த வாழ்க்கையே சொர்க்கம் அவனுக்கு என்று அவள் கன்னத்தை பிடித்து கிள்ளி முத்தம் கொடுக்க, மெதுவாக அவன் தோளில் சாய்ந்து கொண்டவள், ஹரி எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்னடி? எனக்கு உங்களை மாதிரியே ஒரு பையன் வேணும். என்ன திடீர்னு இப்படி சொல்ற? நான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பெத்துக்கலாம்னு நினைச்சேன். நீ என்னடான்னா என்ன மாதிரி ஒரு பையன் வேணும்னு சொல்ற? சரி இப்படி வச்சுக்கலாம். உங்களை மாதிரி எனக்கு ஒரு பையன் வேணும், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும். ஆக மொத்தம் நம்ம 2 குழந்தை பெத்துக்கலாம், சரியா? இப்ப சொன்ன பாரு, இதுதான் சரி என்று கூறியவன் அமைதியாக இருக்க, ஹரி குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதுக்கு உண்டான முயற்சியையும் எடுக்கணும் என்றதும் பட்டென்று நிமிர்ந்து அவளை பார்த்தவன், என்னடி நீ இப்பெல்லாம் வர வர ஃபுல் ஃபார்ம்ல இருக்க? என்னன்னு தெரியலையே. என்னன்னே தெரியல ஹரி, சீக்கிரமாவே குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை வந்துருச்சு. நிஜமாவா? ஆமாங்க, எனக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓ, அதோட வெளிப்பாடு தானா அன்னைக்கு நைட்டு நீ நடந்துகிட்டது? சி போங்க ஹரி, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. என்னடி நீ கல்யாணமாகி இவ்ளோ நாள் ஆச்சு, இன்னும் வெக்கப்பட்டுட்டே இருக்க? எவ்வளவு நாள் ஆனா என்ன, நான் அப்படிதான் வெக்கப்படுவேன். சரி சரி, நீ கவலையே படாத. உன் ஆசையை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஈவினிங் வெளியே போயிட்டு வந்துட்டு நம்ம நைட்டு கச்சேரியை தொடங்கலாம். இப்போ நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோடி. காலையில இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம. இப்படியே இருந்தா நாளைக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இல்ல ஹரி, இன்னைக்கு தான் இவ்வளவு வேலை இருக்கும். மத்த நாள் எல்லாம் நானும் அம்மாவும் ஃப்ரீயா தான் இருப்போம், தெரியுமா? அப்படியா? அப்ப சரி. இருந்தாலும் இன்னைக்கு ஃபுல்லா நீ வேலை செஞ்சதுக்கு உனக்கு ஓய்வு வேணும்ல. அதனால இப்ப நம்ம 2 பேரும் அமைதியா படுத்து தூங்கிட்டு ஈவினிங் வெளியில போயிட்டு வந்து நம்ம நைட்டு கச்சேரிய தொடங்கலாம். நைட் கண்ணு முழிக்க முடி, அதனால இப்பவே நல்லா தூங்கி எந்திரிச்சுக்கோ என்றதும் அவனை பார்த்து சிரித்தவள், நீங்க ரொம்ப மோசம் ஹரி. ஆமாமா, இந்த மோசமானவன் என்னெல்லாம் செய்ய போறான்றது இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சிரும் என்று கூற, பிரியங்காவின் முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. என்னடி இப்பயே இவ்வளவு வெக்கப்பட்டா எப்படி என்றதும் அவள் மேல் வேகமாக திரும்பி படுத்துக் கொள்ள, அவளுடைய பின்னழகு அவனை என்னவோ செய்தது. இருந்தாலும் அவள் மிகவும் அலுப்பாக இருப்பது அவள் முகத்தை பார்த்தாலே தெரிந்தது. அதனால் இப்பொழுது அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தவன் அவள் மேல் கையை போட்டுக்கொண்டு இறுக்கமாக அணைத்தபடியே இருவரும் உறங்கத் தொடங்கினர். திடீரென்று தூக்கம் கலைந்த வைஷு கண் முழித்ததும் தன் கணவனை தான் பார்த்தாள். அவன் மிகவும் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் மார்பிலேயே ஒரு முத்தம் கொடுத்து, என்ன தூங்க சொல்லிட்டு இவர் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு என்றவள் தனது செல்போனை எடுத்து மணி பார்க்க அதில் 4:30 காட்டியது. ஐயோ, மணி 4:30 ஆயிடுச்சா? என்ன இவ்வளவு நேரம் தூங்கியிருக்க? ஈவினிங் அம்மா அப்பாவை போய் பார்க்கணும்னு வேற சொல்லி இருந்தனே என்று நினைத்தவள் அவனது அணைப்பிலிருந்து மெதுவாக தன்னை விடுவித்துக் கொண்டு நேராக எழுந்து பாத்ரூமிற்குள் நுழைந்து முகம் கை கால் கழுவியவள் வேறு உடையை மாற்றிக்கொண்டு கண்ணாடி முன் அமர்ந்து தன்னை அழகாக தயார்படுத்தி கொண்டிருந்தாள். அதே நேரம் மெதுவாக கண்முழித்த ஆதி வைஷு தயாராகி கொண்டிருப்பதை பார்த்தவன், தூங்கி எந்திரிச்சிட்டியாடி? ஆமா ஆதி, நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமின்னு. அது சரி என்றவன் மெதுவாக எழுந்து அமர்ந்து, என்ன வைஷு அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிளம்பிட்ட போல இருக்கே. ஆமா ஆதி, உங்களுக்கு என்ன, நீங்க ஒரு பேண்ட் சட்டையும் எடுத்து போட்டா வேலை முடிஞ்சிடுச்சு. ஆனா எனக்கு அந்த மாதிரியா? சாரி கட்டணும், தலை சீவனும், பவுடர் போடணும், எவ்வளவு வேலை இருக்கு. அது என்னவோ கரெக்ட் தான்.
சரி, நீ இப்படியெல்லாம் தனியா எழுந்து அங்க இங்கன்னு போகாத. கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை கவனமா பாத்துக்கணும்டி. நீங்க கவலைப்படாதீங்க ஆதி, நான் தான் உங்களுக்கு இப்ப வாக்கு கொடுத்திருக்கேன்ல. நான் என்னையும் சரி நம்ம குழந்தையும் சரி ரொம்பவே பத்திரமா பாத்துக்குவேன். நீங்க பயப்படாதீங்க. சரி, அப்படின்னா இரு, நான் போயிட்டு மூஞ்சு கை கால் கழுவிட்டு வந்துடுறேன் என்றவன் வேகமாக குளியலறைக்குள் புகுந்து முகம் கை கால் கழுவி கொண்டு உடைமாற்றும் அறைக்கு சென்றவன் வேறு உடையை மாற்றிக்கொண்டு தலையை சீவி, சரி வைஷு, நீ ரெடினா வா, நம்ம கிளம்பலாம். போலாம் ஆதி என்றவள் அவன் கையை பிடித்து கொள்ள மெதுவாக அவளை அழைத்து கொண்டு கிளம்பியவன், உன்னோட போன் எடுத்துக்கிட்டியடி? இல்ல ஆதி, மறந்துட்டேன். இதே வேலையா போச்சு உனக்கு, இரு என்றவன் வேகமாக மெத்தைக்கு சென்று போனை எடுத்துக்கொண்டு மீண்டும் அவளை கையை பிடித்து அழைத்து கொண்டு கீழே வந்தான். அவர்கள் கீழே வருவதை பார்த்த கண்மணி, ஆதி, வைஷுவை எதுக்குப்பா இப்ப கீழே கூட்டிட்டு வந்த? இல்லம்மா, நானும் வைஷுவும் அத்தை மாமா வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட விஷயத்த சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம்னு இருக்கோம். அப்படியா, சரி சரி, அப்போ இருங்க, காஃபி குடுக்க சொல்றேன், குடிச்சிட்டு கிளம்புங்க. இல்லம்மா வேண்டாம், அங்க போனா அத்தை மாமா வேற காஃபி கொடுப்பாங்க, அதனால ஒரேடியா அங்க போய் குடிச்சுக்கிறேன். அது சரி. அப்புறம் ஆதி, அங்க போய் யாருக்கும் தெரியாம வைஷு காஃபி டீ ஏதாவது குடிச்சிட்டு போறா, கவனமா பாத்துக்க, சரியா? அம்மா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் நடக்காது என்றதும் ஆதியையும் கண்மணியும் பார்த்து முறைத்த வைஷு, அத்தை, இதெல்லாம் ரொம்ப ஓவர். நேத்து வரைக்கும் நான் காஃபி தானே குடிச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஒரே நாள்ல இப்படி டோட்டலா என்ன சேஞ்ச் பண்ணி விடுறீங்க. என்னால காஃபி குடிக்காம இருக்க முடியாது அத்தை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நாங்க சொல்றத நீ புரிஞ்சுக்கோமா. இந்த டைம்ல நீ காஃபி டீ எல்லாம் குடிக்க கூடாது, அது குழந்தைக்கு சேர்ந்துக்காது என்றதும், என்னத்த குழந்தைக்குன்னு சொன்னா நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு தானே இப்படி பண்றீங்க? உன்னா எல்லாரும் இப்படியே சொல்றீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் நான் எவ்வளவு காஃபி குடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க என்ற மருமகளை பார்த்து சிரித்த கண்மணி, சரி வைஷு, அப்ப நீ எவ்வளவு தாராளமா காஃபி குடிக்கணும்னு குடிச்சுக்கோ, உனக்கு எதுவுமே நான் தடுக்க மாட்டேன், சரியா என்று கூறவும் அவரை பார்த்து சிரித்தவள், சரிங்கத்த, அப்ப நாங்க கிளம்புறோம். இருமா ஒரு நிமிஷம் என்றவர் நேராக கிச்சனுக்கு சென்று ஃப்ரிட்ஜில் இருந்த பூவை எடுத்து கொண்டு வந்து அவள் தலை நிறைய பூவை வைத்து விட்டவர், என் மருமகளுக்கு தலையில பூ வச்சா அவ்வளோ அழகு என்று கூறி பூவை வைத்து விட, சரிங்கத்த, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே அதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன் என்று கூறியவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு நேராக ஹரியின் வீட்டிற்கு சென்றனர். இவர்கள் கார் வந்து வாசலில் நின்றதும் சத்தம் கேட்ட கௌசல்யா எழுந்து வந்து வெளியே எட்டி பார்க்க காரில் இருந்து ஆதியும் வைஷுவும் இறங்கி வந்தனர். அவர்களை பார்த்து சந்தோஷம் தாங்க முடியாமல் கௌசல்யா சுரேஷை பார்த்து, என்னங்க, நம்ம வைஷுவும் மாப்பிளையும் வராங்க என்று கூற, அப்படியா, இதோ வரேன் என்று அவரும் எழுந்து வர பின்பு இருவரையும் வாசலிலேயே வந்து வரவேற்றனர். வைஷு அவள் அம்மாவை இறுக்கமாக கட்டி பிடித்துக் கொள்ள கௌசல்யா உடனே அவளை பார்த்து, வைஷு எப்படி இருக்கடா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. என்னம்மா, இப்பதானே 4-5 நாளைக்கு முன்னாடி கவிதாவை கூட்டிட்டு வந்து விடும்போது உங்களை பார்த்தேன் என்று குறிப்பாக சொல்லவும், அடிப்போடி, வர வர உனக்கு ரொம்ப குறும்பு அதிகமாயிடுச்சு. மாப்பிள வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை, என்ன இருந்தாலும் நீங்க முதல்ல உங்க பொண்ணை தான் கவனிக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் என்னை கவனிக்கிறீங்க என்றதும், ஐயோ அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க என்று அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே வந்து அவர்களை சோஃபாவில் அமர சொல்ல, அதே நேரம் ஆதி கௌசல்யாவிடமும் சுரேஷிடமும், அத்தை, மாமா, ஒரு நிமிஷம் நீங்க 2 பேரும் இங்க சேர்ந்து நில்லுங்க என்று கூற, எதுக்கு மாப்பிள்ள என்று இருவரும் சேர்ந்து நிற்க, வைஷு வா என்று அவளை அழைத்து கொண்டு சென்று அவர்கள் காலில் விழுந்து, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றதும் அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நல்லா இருங்க மாப்பிள்ள என்று அவர்களை தூக்கி விட்டவர்கள், என்னாச்சு மாப்பிள்ள, திடீர்னு காலில் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க? அதுவா, சொல்றத என்றவன் கையில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை ஓபன் செய்து கௌசல்யாவிடமும் சுரேஷிடமும் நீட்ட, எதுக்கு மாப்பிள்ள ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கம்பெனில ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருக்கா என்றதும், ஆமாத்த, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஆனா கம்பெனி இல்ல, நம்ம வீட்ல. அப்படியா, என்ன விஷயம் மாப்ள என்று கௌசல்யா ஆர்வமாக கேட்க, உங்க பொண்ணு எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரமோஷன் கொடுத்திருக்கா என்றதும், என்ன மாப்ள சொல்றீங்க, வைஷு எப்படி உங்களுக்கு எனக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்க முடியும்? என்னத்த, உங்களுக்கு இன்னும் புரியலையா? உங்க பொண்ணு அம்மாவாயிட்டா, என்ன அப்பாவாவும் உங்களை தாத்தா பாட்டியாவும் ப்ரமோஷன் கொடுத்திருக்கா என்றதும் சுரேஷிற்கும் கௌசல்யாவிற்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. வைஷு, மாப்பிள்ள சொல்றது உண்மையா என்று அவள் கன்னத்தை பிடித்து கேட்ட கௌசல்யாவிடம் வெட்கப்பட்டு கொண்டே தலையாட்டி,
ஆமாம்மா என்றதும் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவர் அந்த ஸ்வீட்டை முதலில் அவளுக்கு ஊட்டிவிட சுரேஷும் அவளுக்கு ஊட்டி விட்டு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, இவ்ளோ சீக்கிரம் நீ எங்களை தாத்தா பாட்டி ஆக்குவன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல தெரியுமா. கடவுளே, என் பொண்ணு சின்ன பொண்ணு குழந்தை மாதிரின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவளுக்கே ஒரு குழந்தை பிறக்க போதுன்றத என்னால நம்பவே முடியல என்று சுரேஷ் கூறவும், உடனே ஆதி, மாமா இப்படியே இன்னும் நீங்க அவளை சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருங்க. இப்ப பாருங்க, அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது, அவ அம்மாவா ஆயிட்டா, இதுக்கு மேல சின்ன பொண்ணுன்னு சொல்லாதீங்க. அது மட்டும் இல்ல, அவளை சின்ன பொண்ணுன்னு சொன்னா அவளுக்கு பிடிக்காது, அவர் ரொம்ப பெரிய பொண்ணா நினைச்சிட்டு இருக்கா. ஐயோ, இது வேறையா மாப்ள, நல்ல வேலை நீங்க என்கிட்ட சொன்னீங்க. மாப்ள உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று கௌசல்யா கூற, உடனே சுரேஷ் ஆதியை அணைத்து, மாப்ள வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி என்றதும், எதுக்கு மாமா நன்றி எல்லாம் சொல்றீங்க? ஆமா மாப்ள, நீங்கள் எங்க தாத்தா பாட்டி ஆக்கியிருக்கீங்கல்ல, அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லியே ஆகணும் என்று இவர்கள் சந்தோஷமாக பேசி கொண்டிருக்க, உடனே கௌசல்யாவும் சுரேஷும் ஸ்வீட்டை எடுத்து ஆதிக்கும் ஊட்டிவிட்டனர். அதே நேரம் வெளியில் பேச்சு குரல் கேட்டதும் ஹரியும் பிரியங்காவும் வெளியே வர, அதே நேரம் விஸ்வாவும் கவிதாவும் வெளியே வந்தனர். அவர்களை பார்த்ததும் அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே வேகமாக ஓடி வந்த பிரியங்கா வைஷ்ணவியை அணைத்துக் கொண்டாள். வைஷு, எப்படி இருக்கடி, என்ன திடீர்னு வந்திருக்க என்றதும் கவிதா ஓடி வந்து அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு, வைஷு என்னடி சர்ப்ரைஸா வந்திருக்க, இங்க வரேன்னு ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று கேட்கவும், உடனே ஆதி, என்ன பண்றது கவி, வர வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு, அதனால வேற வழி இல்லாம வந்துட்டோம் என்றதும், என்னாச்சு ஆதி, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான் என்று கூறவும், உடனே ஆதி வைஷ்ணவியின் காதில், ஆமா கவி சொல்ற மாதிரி என்னோட விளையாட்டுக்கான பலன் தான் இப்போ கிடைச்சிருச்சு என்று கூற, அவள் முகம் வெட்கத்தில் அப்படியே சிவந்து போனது. உடனே விஸ்வா, டே ஆதி, என்னடா ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க என்று வேகமாக அந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட போனவனிடம் கௌசல்யா, விஸ்வா ஒரு சந்தோஷமான விஷயம். என்னம்மா, என்ன விஷயம்? நீ மாமா ஆயிட்டப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆமா, நம்ம வைஷு பிரெக்னண்டா இருக்கலாம் என்றதும் ஆதியை பார்த்தவன், டேய் மச்சான் வாழ்த்துக்கள்டா, சொல்லவே இல்ல பாரு நீ என்றதும் ஹரியும் ஓடி வந்து அவனிடம், டேய் மச்சான், இந்த விஷயத்துல எங்களோட சீனியர்ன்றத நிரூபிச்சிட்டடா நீ, கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. சீக்கிரமாவே குட்டி ஆதி வரப்போறான், அவன் வந்து எங்களை எல்லாம் என்ன பாடுபடுத்த போறானோ தெரியல என்ற உடனே ஆதி, டேய் அப்ப நான் உன்னை பாடப்படுத்துறேன்னு சொல்ல வரியா என்று பொய்யாக முறைக்க, சச்ச நான் அப்படி சொல்லல என்று கூறியவன் பின்பு வைஷ்ணவியை பார்த்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ் வைஷு. தேங்க்ஸ் மாமா. வைஷு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் விஸ்வானா என்றதும் கவிதா அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு, வைஷு எப்படியோ நான் ஆசைப்பட்டது மாதிரியே சீக்கிரமா நான் அத்தியாயிட்டேன், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடி. இந்த விஷயத்த உன் வாயால கேட்கணும்னு நான் எவ்வளவு நாளா காத்திருந்தேன், இன்னைக்குதான் அந்த விஷயம் நடந்திருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடி என்றதும், உடனே பிரியங்காவும் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு, வைஷு நீ இன்னைக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க தெரியுமா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது, அத நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி, நான் தான் அந்த குட்டி பாப்பாவோட பெரியம்மா என்று கூறவும், ஆமாக்கா என்றதும், கண்டிப்பா அப்போ நான் தான் அந்த குட்டி பாப்பாவோட அத்தை என்று கவிதாவும் கூறினாள். உடனே கௌசல்யா ஆதியும் வைஷ்ணவியும் அமர வைத்தவர்கள், பிரியங்கா எல்லாருக்கும் காஃபி போடுமா என்றதும், சரிங்கம்மா என்று கிச்சனுக்கு செல்ல, உடனே கவிதாவும், அக்கா நானும் வரேன் என்றதும், உடனே வைஷு, கவி என்னடி அக்கான்னு கூப்பிடுற, அக்காவை அக்கான்னு கூப்பிடாம வேற என்னடி கூப்பிடுறது, அடியே அவங்க உனக்கு அக்கா இல்ல அண்ணி முறை, ஹரிமாமா உனக்கு அண்ணன் முறை, என்னடி நீ இப்படி எல்லாத்தையும் தப்பு தப்பா கூப்பிட்டு இருக்க, என்னடி வைஷு சொல்ற, ஆமா விஸ்வானாக்கு நானும் பிரியங்காவும் அக்கா தங்கச்சி முறை, அப்போ உனக்கு அவங்க அண்ணி முறை தானே வரணும் என்றதும், ஆமாண்டி நான் யோசிக்கவே இல்லையே, அது சரி இனிமே அக்கா மாமான்னு கூப்பிடாம அண்ணா அண்ணின்னு கூப்பிடு சரியா. ஓகே வைஷு நீ சொல்லிட்டல்ல, இனிமே நான் அப்படியே கூப்பிடுறேன் என்று கூறியவள் கிச்சனுக்கு செல்ல, பிரியங்காவும் கவிதாவும் சேர்ந்து அனைவருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தனர். அதை வாங்கிய வைஷ்ணவியும் வேகமாக அந்த காஃபியை எடுத்து குடிக்க போக ஆதி சரியாக தடுத்து விட்டான். வைஷு அம்மா என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? ஆதி ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், இதுக்கு மேல கேட்கவே மாட்டேன். இல்ல வைஷு வேண்டாம், நீ காஃபி டீ எல்லாம் குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல என்றதும், உடனே கௌசல்யா, வைஷு மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் தான், நான் கூட யோசிக்கல பாரு, குழந்தை வயித்துல இருக்கும்போது காஃபி டீ எல்லாம் குடிக்க கூடாதுடா.
அம்மா ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் குடிச்சுக்கிறேனே என்றதும் உடனே ஆதியை பார்த்தவர், மாப்ள அவ ரொம்ப ஆசைப்படுறா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடிச்சுக்கட்டுமே, இனிமே அவ கேட்க மாட்டா. புள்ளத்தாச்சி பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டா எதா இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்கணுமாப்ல, அவ மனசு கஷ்டப்படக்கூடாது என்று கூறவும் ஆதியும் வேறு வழி இல்லாமல், சரி வைஷு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறேன், ஆனா இப்படியே அடிக்கடி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேனா சரி வராது, சொல்லிட்டேன். ஓகே ஆதி என்றவள் சந்தோஷமாக காஃபி குடிக்க அவளை பார்த்த கௌசல்யாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அப்பொழுது சுரேஷை பார்த்து, என்னங்க இவளே சின்ன புள்ளத்தனமா அடம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதான், என்னால நம்பவே முடியல என்று சொல்லி சிரித்தவர் பின்பு, அப்புறம் மாப்ள ஹாஸ்பிட்டல் போனீங்களா, டாக்டர் என்ன சொன்னாங்க? காலையில தான் அத்தை ஹாஸ்பிட்டல் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம். ஆல்ரெடி வீட்லயே நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இருந்தாலும் டாக்டர் பார்த்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஸ்கேனும் எடுத்துட்டு வந்தோம். ஸ்கேன் எடுத்தாச்சா, என்ன சொன்னாங்க டாக்டர் என்று பிரியங்கா கேட்க, அது ஒண்ணும் இல்ல பிரியங்கா, குழந்தை கரெக்டான பொசிஷன்ல தான் ஃபார்ம் ஆயிருக்குதான், ஆனா இன்னும் ஹார்ட் பீட் வரல, ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ஸ்கேன் பண்ண வர சொல்லிருக்காங்க என்ற உடனே கவிதா, ஆதி இன்னைக்கு ஸ்கேன்ல குட்டி பாப்பாவை நீங்க பாத்தீங்களா? இல்ல கவி, அதுல எனக்கு ஒண்ணுமே தெரியல, அதனால நானும் அதை பாக்கல, நெக்ஸ்ட் டைம் போனா கண்டிப்பா நான் நல்லா பாத்துட்டு வரேன், சரியா? ஓகே ஓகே என்று சந்தோஷமாக கூறினாள் கவிதா. பிறகு சிறிது நேரம் ஆனதும் உடனே ஆதி, சரி வைஷு அப்ப நம்ம கிளம்பலாமா என்று கேட்டதும் உடனே கௌசல்யா, மாப்ள அதுக்குள்ள ஏன் கிளம்புறீங்க, இருந்த நைட்டு சாப்பிட்டு போகலாம்ல, என் பொண்ணுக்கு என் கையால சமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என்று கூறவும், இல்லத்த நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப இருட்டாயிடும் இல்ல, அதுக்காக தான் யோசிச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, நீங்க கார்ல தானே போக போறீங்க, நான் சீக்கிரமாவே டின்னர் ரெடி பண்ணி கொடுத்துறேன் என்றதும் உடனே வைஷு பாவமாக ஆதியை பார்க்க, இப்படி மூஞ்சிய வச்சு வச்சு காரியத்தை சாதிச்சிடு, சரிங்கத்த, ஆனா லேட் பண்ணாம ரெடி பண்ணிடுங்க என்றதும், ரொம்ப சந்தோஷம் மாப்ள என்று வேகமாக கிச்சனுக்கு சென்றார் இரவு உணவை தயார் செய்வதற்கு. அப்பொழுது அங்கே பிரியங்காவும் கவிதாவும் வந்து, அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று கூறவும், இல்லம்மா அதெல்லாம் இருக்கட்டும், எவ்வளவு நேரம் ஆதியும் வைஷும் இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அதனால நீங்க 3 பேரும் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துருங்க. வைஷு வேற உண்டாயிருக்கா இல்லையா, கண்டிப்பா கோயிலுக்கு போனா ரொம்ப நல்லது, அவளுக்கும் மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் என்று கூற அவர்களுக்கு அதுவும் சரி என்று பட்டது. உடனே கவிதா, ஆனா அத்தை நாங்க கிளம்பி போயிட்டோம்னா உங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? என்னம்மா இதெல்லாம் ஒரு விஷயமா, அதான் உங்க மாமா இருக்காருல்ல, அவரை வச்சு நான் வேலையை பாத்துக்கிறேன், நீங்க போய் சட்டுப்புட்டுன்னு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வாங்க என்று கூறவும் உடனே பிரியங்காவும் கவிதாவும் அவர்களது அறைக்கு சென்று முகம் கழுவி விட்டு புடவையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தவர்கள் ஹரியிடமும் விஸ்வாவிடமும் கூறி உடைமாற்ற சொல்லினர். அவர்களும் சென்று உடைமாற்றி விட்டு வந்ததும் ஆதி வைஷுவை கூப்பிட்டு, அம்மா பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க, அவ கன்சீவா இருக்கால, அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க, போலாமா என்று கேட்கவும் உடனே வைஷ்ணவி, போலாங்கா, எனக்கு செம்ம ஹாப்பி, நாரடி என்று கூற உடனே ஆதி, கோவிலுக்குன்னு சொன்னா போதும், என் பொண்டாட்டி மொத்த ஆளா வரிஞ்சு கட்டிட்டு கிளம்பிடுவா என்று கூறியவன் பின்பு அனைவரையும் அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு சென்றான். காரில் இருந்து இறங்கியவுடன் வைஷு, ஆதி அர்ச்சனை தட்டு வாங்கிக்கோங்க என்று கூறவும் உடனே சரி என்று அர்ச்சனை தட்டை வாங்க, அதே நேரம் ஹரியும் விஸ்வாவும் சேர்ந்து ஒரு அர்ச்சனை தட்டை வாங்கினார்கள். அதை பிரியங்காவின் கையில் கொடுக்க அவளும் அதை வாங்கி கொண்டு உள்ளே செல்ல ஆதி வைஷ்ணவியை மிகவும் பொறுமையாக அழைத்து கொண்டு வந்தான். அதை பார்த்த கவிதாவிற்கும் பிரியங்காவிற்கும் சிரிப்புதான் வந்தது. அப்பொழுது பிரியங்கா கவிதாவிடம், கவி இங்க பாரு, இந்த ஆதிய விட்டா வைஷுவ தூக்கிட்டே வந்துருவார் போல இருக்குது, நடக்க விடாம, அநியாயத்துக்கு பொறுமையா நடக்க வச்சு கூட்டிட்டு வராரு என்றதும், ஆமா நீ ஆதி இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாரு, இனிமே பாருங்க வைஷு அவரு எப்படி உள்ளங்கையில வச்சு தாங்க போறாருன்னு. ஆமா கவி, வைஷு சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும், அவளுக்கு பிறக்க போற குழந்தை எதிர்பார்த்து நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன் என்றதும், நானும் தான் நீ என்று கூறியவர்கள் பின்பு பூசாரியிடம் அந்த அர்ச்சனை தட்டை கொடுத்து சாமியின் பெயருக்கே அர்ச்சனை செய்ய சொல்லி அனைவரும் கண்ணை மூடி மனதார வேண்டிக் கொண்டனர். அப்பொழுது வைஷ்ணவி கடவுளிடம், கடவுளே என்னோட ஆசையை நீங்க நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அதே மாதிரி கூடிய சீக்கிரமே என்னோட அக்காவுக்கும் கவிதாவுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, எங்க எல்லாரோட குழந்தைங்களும் ஒரே ஸ்டேஜ்ல இருந்து ஒன்னா வளரணும்ன்றது என்னோட ஆசை, அதுக்கு உங்களோட துணை எனக்கு கண்டிப்பா வேணும்
என்று வேண்டிக் கொள்ள, அதே நேரம் ஆதி கடவுளிடம், இது வரைக்கும் உங்ககிட்ட நான் அதை கொடு இதை கொடுன்னு வேண்டினது இல்ல. இப்போ முதல் முறையா வேண்டறேன்னா அது என் மனைவிக்காக மட்டும்தான். ஏன்னா அவ வயித்துல இருக்கிற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாவும் நல்லபடியாவும் பிறக்கணும். அதே மாதிரி முக்கியமா வைஷுவுக்கு எந்தவித சிரமமும் இல்லாம அவ ரொம்ப கஷ்டப்படாம இந்த குழந்தைய பெத்தெடுக்கணும். குழந்தை அவ்வளவு ஆரோக்கியமாவும் இருக்கணும். அதுக்கு மட்டும் நீங்க உதவி செய்யுங்க, அது போதும் என்று சாமியையே மிரட்டுவது போல வேண்டினான் ஆதி. பாவம், அவனுக்கு எப்படி சாமியிடம் வேண்ட வேண்டும் என்று கூட தெரியவில்லை. பிறகு கோவில் மணி அடிக்கும் சத்தம் கேட்டதும் அனைவரும் கண்முழித்து பார்க்க, அதே நேரம் சாமிக்கு அர்ச்சனை முடிந்து தீபாராதனை தட்டுடன் வந்த புரோகிதர் அவர்களுக்கு குங்குமமும் திருநீரும் கொடுக்க, தீபாராதனையை கண்களில் ஒற்றி கொண்டவர்கள் அந்த குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்துக் கொள்ள, அப்பொழுது ஆதி அந்த தீபாராதனையை எடுத்து வைஷுவின் வயிற்றில் தொட்டு வைத்தான். அதை பார்த்த வைஷுவிற்கு கண்கள் கலங்கி விட்டது. என்ன அது இதெல்லாம்? ஆமாண்டி, நம்ம 2 பேரும் கண்ணில் தொட்டு ஒத்திக்கிட்டோம். அப்போ நம்ம குழந்தைக்கு யார் செய்வா? அதான் நானே செஞ்சுட்டேன் என்று கூற, அதை பார்த்த வைஷ்ணவிக்கும் கவிதாவுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. உடனே ஹரியிடம், ஹரி, ஆதிய பாருங்க, வைஷு மேல எவ்வளோ கேர் பண்ணிக்கிறாரு. நாளைக்கு நான் பிரெக்னென்ட் ஆனாலும் நீங்க இந்த மாதிரி என்ன பாத்துப்பீங்களா? நீ கவலையே படாத பிரியங்கா, உன்னை எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாரு என்றதும், ஆமா கவி, நீயும் இதை நினைச்செல்லாம் கவலைப்படாத, நான் எப்படி உன்னை பாத்துப்பேன்னு உனக்கே தெரியுமில்ல என்றதும் பிரியங்கா கவிதா இருவரின் முகமும் வெட்கத்தில் சிவந்து விட்டது. பிறகு வைஷ்ணவியை பார்த்த ஆதி, வைஷு, இப்படி எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு எமோஷனல் ஆகாதடி, சரி சரி வா என்று கோயில் பிரகாரத்தை சுற்றி முடித்து விட்டு அங்கு ஒரு ஓரமாக வந்து அமர்ந்தனர். அப்பொழுது ஹரி, டேய் மச்சான், நீ அப்பா வகிட்டல்ல, அதுக்கு கண்டிப்பா எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும், அப்படியெல்லாம் உன்னை நாங்க சும்மா விட்டுற மாட்டோம் என்றதும் உடனே விஸ்வாவும், ஆமாதி, இதுக்காக கண்டிப்பா நீ எங்களுக்கு ட்ரீட் கொடுத்துதான் ஆகணும் என்றதும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு பிரியங்காவும் கவிதாவும் கூற, கண்டிப்பா ட்ரீட் கொடுத்துட்டா போச்சு, எப்ப எங்கன்றத மட்டும் நீங்க சொல்லுங்க, அத பத்தி நீ கவலைப்படாதாதி, அதெல்லாம் நாங்க சூஸ் பண்ணி உனக்கு சொல்றோம். என்ன வைஷு, உனக்கு ஓகே தானே என்று ஹரி கேட்கவும், மாமா, எனக்கு டபுள் ஓகே, உங்க எல்லாருக்கூடயும் சேர்ந்து இருந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும் என்ற மனைவியை பெருமை பொங்க பார்த்த ஆதி, சரி வைஷு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா, அத்தை வேற வீட்டுல தனியா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க என்று கூறிய கணவனை மிகவும் சந்தோஷமாக பார்த்தவள், போலாதி என்று எழுந்து நடந்து வர விஸ்வா, கவிதா, ஹரி, பிரியங்கா 4வரும் முன்னே நடந்து சென்று கொண்டிருந்தனர். பின்னால் வந்த ஆதி வைஷுவின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு வர, ஆதி என்று அவனை அழைக்க, என்ன வைஷு என்றதும், ஆதி, ஐ லவ் யூ. என்னடி திடீர்னு? இப்ப கோயில இருக்கோம்னு பாக்குறேன், இல்லனா உங்களுக்கு ஒரு முத்தமே கொடுத்திருப்பேன். என்னடி சொல்ற? ஆமா, நீங்க என்னையும் சரி நம்ம குழந்தையும் சரி ரொம்ப கவனமா பாத்துக்கிறீங்க. அதை விட அம்மா வீட்டுல தனியா கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சிங்க பாருங்க. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு சீக்கிரமா நம்ம குழந்தை வெளியில வரணும்னு ஆசையா இருக்கு. ஏண்டி இவ்வளவு அவசரப்படுற? ஆமா ஆதி, அந்த குழந்தைய நீங்க எப்படி எல்லாம் கவனிச்சுக்கிட்டு என் கண்ணால பாக்கணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. அது சரி என்றவர்கள் பிறகு நேராக வீட்டிற்கு கிளம்பி சென்றதும் அங்கே கௌசல்யா இரவு உணவு அனைத்தையும் தயார் செய்து வைத்துவிட்டு இவர்களின் வரவுக்காக காத்திருந்தார். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் பிரசாதத்தை கொடுக்க அதை வாங்கி நெற்றியில் வைத்துக் கொண்டவர் பின்பு வைஷுவிற்கும் வைத்துவிட்டு டைனிங் டேபிளில் அமரச் சொல்லி இரவு உணவை எடுத்து வைக்க அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சிரித்து சந்தோஷமாக சாப்பிட்டனர். பின்பு ஆதியும் வைஷுவும் அங்கிருந்து கிளம்ப தயாராக, அப்பொழுது கௌசல்யா, வைஷு, நீ வேணா அம்மா கூட கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இர என்ற உடனே ஆதி, ஏன் அத்தையன் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பாக்குறீங்க? அப்படி இல்ல மாப்பிள, இந்த மாதிரி சமயத்துல பொண்ணுங்களுக்கு அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக சொன்னேன். சரி சரி, அப்படி ஒரு ஐடியா வைஷுக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நான் கூட்டிட்டு வந்துடுவேன். இப்பவே ஏன் கூப்பிடுறீங்க? இன்னும் என் பொண்டாட்டிய என் ஆசை தீர கொஞ்சவே இல்ல. என் பிள்ளை கிட்ட வேற நான் டெய்லி பேசணும். அதுக்குள்ள எங்க 2 பேரையும் பிரிக்கலாம்னு பாக்குறீங்களா? ஐயோ மாப்பிள, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சரிங்கத்த, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நீங்க இப்படியே பேசியே என்ன பிரெயின் வாஷ் பண்ணிடுவீங்க. நானும் என் பொண்டாட்டியும் இப்பவே கிளம்புறோம் என்று அவளை அழைத்து கொண்டு காரில் ஏறி புறப்பட அவர்களை பார்த்து அனைவரும் சிரித்து கொண்டே நின்றிருந்தனர். அவர்கள் கார் வந்து வீட்டு வாசலில் நின்றதும் உடனே கண்மணி வாசலுக்கு வந்து பார்க்க ஆதியும் வைஷுவும் இறங்கி வந்தனர். ஆதி, என்னப்பா இவ்ளோ லேட் பண்ணிட்ட? நீங்க எப்ப வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் இவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? அம்மா சாரிமா, நீங்க சாப்பிட்டீங்களா?
நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம்ப்பா, நீங்க 2 பேரும் சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, அத்தை சாப்பிட்டு தான் போகணும்னு ஒரே அடம், அதான் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம் என்று கூறவும் உடனே வைஷ்ணவி, அத்தை அங்கிருந்து அப்படியே எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், இந்தாங்க அத்தை பிரசாதம் என்று கையில் கொடுக்க அதை வாங்கி கொண்டவர், ரொம்ப சந்தோஷமா, நானும் இன்னைக்கு ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தேன், போய் உன் பேர்லயும் ஆதி பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் என்றதும், அப்படியா அத்தை? ஆமா, என் மருமக உண்டாயிருக்கா, அவளுக்காக போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. சரி சரி வாங்க, மணியாச்சு, வாசல்லையே எவ்வளவு நேரம் தான் நிப்பீங்க என்று உள்ளே அழைத்து வந்தவர், ஆதி நீ வைஷுவ மேல ரூமுக்கு கூட்டிட்டு போப்பா, அவளை பார்த்தாலே ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, நான் பால் கொடுத்து அனுப்புறேன், சரியா? எதுக்குமா பால்? இனிமே டெய்லி அவ தூங்கும் போது பால் குடிச்சிட்டு படுக்கணும்பா. அப்படி சொல்றீங்களா? சரிங்கம்மா, நீங்க கொடுத்து விடுங்க, நாங்க மேல போறோம் என்று கூறிவிட்டு பின்பு வைஷ்ணுவை அழைத்து கொண்டு மேலே தங்களது அறைக்குள் சென்றவுடன் வைஷ்ணவி ஆதியை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவன் கண், முகம், கழுத்து, காது என்று ஒரு இடம் பாக்கி விடாமல் முத்தம் கொடுத்தாள். அந்த முத்தத்தில் தடுமாறி போனவன், வைஷு ஏன் இப்ப இப்படி பண்ண? என்ன ஆதி, என் சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்துறேன் என்றதும், தப்பான நேரத்துல வெளிப்படுத்திட்டடி. ஏன், என்னாச்சு? நீ இப்படி எனக்கு முத்தம் கொடுத்து என்னோட உணர்ச்சிகளை தூண்டி விட்டுட்ட, ஆனா இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல, அதை நினைச்சுனா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்றதும், ஏன் எதுவும் பண்ண முடியாது? ஏண்டி, டாக்டர் சொன்னாங்களே மறந்து போச்சா? ஒரு 3 மாசத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமால, நான் மறந்துட்டேன் ஆதி. நல்லா மறந்த என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கதவு தட்டும் சத்தம் கேட்க வேகமாக சென்று கதவை திறந்த ஆதி அங்கு பாலுடன் நின்றிருந்த பணியாளிடம் இருந்து பாலை வாங்கி கொண்டு அவர்களை அனுப்பி வைத்தான். பின்பு உள்ளே வந்தவன் வைஷ்ணவியை அழைத்து வந்து மெத்தையில் அமர வைத்து, இந்த வைஷு, இந்த பாலக்குடி என்று அவள் கையில் கொடுக்க, ஆதி இந்த பாலை பார்த்தாலே எனக்கு ஒமட்டிக்கிட்டு வருது என்றதும், அப்படி சொல்லக்கூடாது வைஷு, இது உனக்காக இல்ல, உன் வயிற்றுல இருக்க குழந்தைக்காக என்று கூற, இப்படி சொல்லி சொல்லி என்னை ஏமாத்திடுங்க என்று அந்த பாலை வாங்கி கடகடவென்று குடித்து முடித்தாள். ஏ வைஷு, மெதுவா குடி, பொறையேற போகுது. உங்க பிள்ளைக்காக தானே, அதான் குடிச்சிட்டேன்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ என்று அந்த கிளாஸை வைத்து விட்டு வேகமாக திரும்பி படுத்து கொண்டாள். அவள் அருகே வந்து படுத்தவன், செல்லக்குட்டி கோச்சுக்கிட்டியாடி, நீ அப்படி சொன்னாதாண்டி சாப்பிடுற, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் என்று அவளை செல்லம் கொஞ்சிக் கொண்டே தன் கைவளவுக்குள் கொண்டு வந்தவன் அவளை இறுக்கமாக அணைத்தபடியே நிம்மதியாக உறங்கி போனான்.